சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன வேலை செய்றீங்கம்மா? எல்லாரும் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? வீட்டில் தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்தேன். நான் வந்து அக்குபஞ்சர் பிடிச்சேன் 2012 முடிக்கும் போது. நான் அட்வொகேட்டு. 2012 அக்குபஞ்சர் முடிக்கும் போது சில விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் நம்ம உடம்புல பிரச்சனைகள் இருக்குது. நீ நாட்டில் ரொம்ப கொடிய நோய் என்ன இருக்குது சொல்லுங்க உங்களால்? ரொம்ப கொடிய நோய் என்ன நோய்னா? கேன்சர். எதனால் வருது தெரியுங்களா? நம்ம இப்போ லேடிஸுக்கு நிறையா வருது. நீங்கள் எதனா ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா இல்லை சிகரெட் எதனா பிடிக்கிறீங்களா? கிடையாது. இல்லை, ஜென்ஸுக்கு தான் வரணும். ஆனால் லேடிஸுக்கு நிறையா வந்து இன்றைக்கி கர்ப்பப்பை புற்றுநோய் இல்லை. ஒரு 8 நிமிஷத்துக்கும் ஒரு அம்மா இறந்து போகிறாங்க. நம்மளுக்கு அம்மா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு மனைவி ரொம்ப முக்கியம். நம்ம பொண்ணுங்க ரொம்ப முக்கியம். நான் வீட்டை விட்டு வெளியே வரேன்னா என் பொண்டாட்டி நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நான் வெளியே போக முடியும். நாங்கள் வெளியே போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். வெளியே போய் நாங்கள் சின்னதாக ஏதோ வேலை செய்கிறோம், வெளியில் போயிட்டு வரோம். ஆனால் 24 மணி நேரம் நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க. வீட்டில் சும்மா இருக்கிறீங்களா? வெளியே தெரியாத சொல்லிடுவாங்க. என் ஒய்ஃபு ஒரு 4 நாள் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் தான். அப்போ தான் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், எப்படி வெறுப்பாயிட்டேன். நீங்கள் செய்கிற வேலையை எங்களால் செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். முதல்ல இந்தியாவில் வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. ஒரு 30 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா குழந்தை கிடையாது. கர்ப்பப்பை புற்றுநோய், நீர் கட்டி, ரெண்டு பிரச்சனை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தை கிடையாது. ட்ரீட்மெண்ட் போனால் தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணாங்க. மொத்தம் இந்தியாவில் வந்து 1,14,00,000 பேருக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கு. கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கு. மீதி வந்து கேன்சர். இனிமேல் ஒரு 70% இந்தியாவில் வந்து கண்டிப்பாக கர்ப்பப்பை கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இதை பற்றி ஆய்வு பண்ணி எதனால் வருதுன்னு பார்த்தா, நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய விஸ்பரு, ஸ்டேஃப்ரி ஒரு 45 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. சானிடரி நாப்கின், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 54 வகையான கேன்சர் வருது. கம்பல்சரி வரும். யார் 10 வருஷம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வரும். ஏன் வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ரெண்டாவது, அது ஒயிட் ஆகிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு கெமிக்கல் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த பிளட்டு வரும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஊசி இருக்குல்ல, ஊசி அளவுக்கு டாட்டில் வந்து 120 வகையான கிருமி வந்து உருவாகுது. அப்போ அவ்வளோ பெரிய பேட்டில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா பாக்டீரியா அதிகமாக கிருமியில் ஆகி கிருமி ரிவர்ஸ் போயிடும். அதனால் கர்ப்பப்பை கட்டி, அப்புறம் சுகரு, நிறைய பிரச்சனைகள் வந்தோம்னா. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க.